அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அலர் அறிவுறுத்தல், குறள் எண் 1143. உராதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றன்ன நீர்த்து. இங்கே கவ்வை என்ற ஒரு புதிய சொல்லை ஐயன் பயன்படுத்துகிறார். அதற்கும் அலருக்கும் வதந்தி, புரடி, கிசுகிசு என்பதுதான் பொருள். ஊர் மக்கள் அறிந்த வதந்தி நடக்காதோ, அது நடக்காமலே நடந்தது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. Will the rumor known to the people happen? Even without happening, it gives a feeling of that. துழிப்பா, புரடி மெய் ஆகாதோ, நடவாது நடந்ததாக உணர்வு. புரடி மெய் ஆகாதோ, நடவாதது நடந்ததாக உணர்வு. வைரமுத்து அவர்களினுடைய உரை. அவளுக்கும் எனக்கும் உள்ள உறவு அறிந்து ஊர் அலர் தூற்றுகிறதே, அதுவும் ஓர் அழகுதான். அந்த அலர் இடையில் எட்டியிருந்த மெய்யுறு புணர்ச்சி மீண்டும் கிட்டியது போல் கிளர்ச்சி மூட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு நான் கருதுறேன் அப்படின்னா, ஊரார் நானும் அவளும் ஒன்றா சேர வேண்டும் என்று, ஒன்றா சேரக்கூடாது என்று புரளி பேசுகிறார்கள், வதந்தி பேசுகிறார்கள். இப்படி பேசி பேசி என் மனதில் அவளையும் அவள் மனதில் என்னையும் கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. இப்ப இது நடக்காமலே போயிடுமோ? இவங்க இந்த மாதிரி பேசுறதுனால அந்த பெண்ணினுடைய கணவன், தலைவியினுடைய தகப்பன், அந்த குடும்பம் எனக்கு அவளை கட்டி வைக்காமல் போய்விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு மயக்கம் தலைவனுக்கு ஏற்படுது. அப்படி பண்ணா கூட என்ன, அவளோட நான் கனவுல வாழ்ந்துட்டேனே, நானும் அவளும் கனவில் கணவன் மனைவியாக, தலைவன் தலைவியாக வாழ்ந்து விட்டோமே அப்படிங்கிற அந்த நினைப்பு அவனுக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதைத்தான் இந்த குறள்ல ஏன் சொல்றாரு. இதற்கு ஒரு பாடல், கோபுர வாசல்லே என்ற ஒரு அற்புதமான படம். நீங்க பார்க்கலன்னா பாருங்க. கார்த்திக், பானுப்பிரியா, ஜனகராஜ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதுல கார்த்திக் கொஞ்சம் பணக்காரரா வருவாரு. பானுப்பிரியா மேல அவருக்கு ஒரு காதல் ஏற்படும். ஆனா பானுப்பிரியாவுக்கு கார்த்திக் மேல ஆரம்பத்தில் காதல் இருக்காது. ஆனா அவள் உன்னை காதலிக்கிறார் என்று நிரூபிப்பதற்காக வேறு சில காரணங்களை சொல்லி, பானுப்பிரியா ஒரு நல்ல பாடகி, ஒரு பாடலை ஒரு கேசட்ல, ஆடியோ கேசட்ல ஜனகராஜ் பதிவு பண்ண வச்சு அந்த கேசட்டை கொண்டு வந்து கார்த்திக்கு போட்டு காமிச்சு, கார்த்திக் பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த டேப் ரெக்கார்டர் கையிலேயே சுத்திக்கிட்டு காதல வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு சுத்துவார். அவள் உண்மையிலேயே கார்த்திகை காதலிக்கிறார் நம்பி, இதை சொல்லி ஜனகராஜும் மற்ற நண்பர்களும் கார்த்திகிட்ட இருந்து பணம் வேற வாங்குவாங்க. இப்படி நம்பி நம்பி கார்த்திக் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இறுதியில் அது உண்மையாகவே நடந்துவிடும். முதல்ல அது உண்மையா இருக்காது, வெறும் பொருளை தான் ஏமாத்துவாங்க. இறுதியில் அது உண்மையாகவே நடந்துவிடும். அந்த பாடல் தான் இந்த பாடல். அற்புதமான பாடல். ஜானகியினுடைய குரல் அப்படியே காதுல விழும் பொழுது தேன் பாயுது. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே, உன் தஞ்சமே, தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா என்ற வாலியினுடைய அற்புதமான வரிகள், இளையராஜானுடைய இசை. இதத்தாங்க வள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. அதைத்தாங்க வாலி இந்த பாட்டிலையும் சொல்லியிருக்காரு. உராதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றன்னது நீர்த்து. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினி திரளிய விடிய அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், நல்லூர். நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.